Yes, yes, okay. கைஸ் இந்த லைவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்காக என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நான் ஷோ பண்ணி ஏன்னா நான் ஒரு டீச்சராக ஆகணும்னா என்னோட ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாதான் நீங்கள் வந்து கரெக்டான டீச்சர்ஸை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் நான் வந்து இப்போ இந்த என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரீஸும் சொல்ல போகிறதில்ல. அண்ட் தென் பியூராக மார்க்கெட்டோட டைரக்ஷனாக ஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தென் அது எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையன்றதை பார்க்கலாம். ஓகே. அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புல் பேக் கான்செப்ட்ஸ் தான். ஏன்னா நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைசர் தான். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது புல்பேக் கான்செப்ட்ஸும் எஃபிஜிஸும் மட்டும்தான். இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது. நான் வந்து மேட்சராக பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லாம் அவ்வளோ அனலைஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நான் என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே 3 minutesல தான். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா புல்பேக் ஜோன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் தென் அதுக்கு டிபி செட் பண்ணி என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, டிபிஸை ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் டைரக்ஷனை கண்டுபிடிச்சி அண்ட் தட் இப்போ உங்களுக்கு எல்லா யூடியூபர்ஸும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெண்டோட ஃப்ளோ பண்ணி ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு தான். ஓகேவா. அண்ட் என்னோட ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் என்னால் வந்து டைரக்ஷனை ஈஸியாக ஃபைன் பண்ணி அண்ட் தென் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரேட்ஸாக அப்ரோச் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டம். பைனரி ட்ரேடிங்ல யாருமே வந்து டார்கெட் ஃபைன்ஸை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் அப்ரோச் பண்ணுறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோ அண்ட் தென் கலர் பேட்டர்ன்ஸோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அதுதான் நான் இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அமௌண்ட்ஸ் வேணும். அதனால நான் இந்த கோர்சஸை டீச் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு 10 பேர் வந்தாலும் போதும். அவங்களுக்கு சிம்பிளாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டைரக்ஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து அது ஃபாரெக்ஸ்லையும் சரி பைனரியிலும் சரி ரெண்டுத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து இதில் என் ஸ்கில்லை நான் ஷோ பண்ணுறதுக்காக மார்க்கெட் டைரக்ஷனை லைவாக உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகேவா. அது 1 hourல ஹிட் ஆகலாம், இல்லை 10 minutesல கூட ஹிட் ஆகலாம். ஆனால் பட் மார்க்கெட்டோட கரண்ட் டைரக்ஷனை ஃபைன் பண்ணிட்டோம்னா தெரியும். அதுக்குள்ள மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபைன் பண்ணிட்டனாலே போதும். அதுக்குள்ளே நம்மள சிம்பிளாக அந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு வீடியோஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணலை, பாதி மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதை கிளியராக நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே ட்ரேட் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூரேசி வந்து 70% அபோவ் இருக்கும். அண்ட் பைனரி ட்ரேடிங்கில் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, பைனரி ட்ரேடிங்கில் 80 to 90% இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா இதுக்கு மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். அண்ட் தென் அது எப்பயும் ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்க்கெட் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு இது டவுன் ட்ரெண்டு. இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு இது டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அக்யூரேட்டாக எதுவும் மார்க்கெல்லாம் பண்ணல. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். பட் அது ஆக்சுவலாக நம்ம சி பண்ணும்போது தான் தெரியும் இது ஆக்சுவல் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள, ஓகேவா, எக்ஸாக்டாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நான் ரொம்ப டெப்த்தெல்லாம் சொல்ல விரும்பல. பட் இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது பை ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா. நீங்கள் ஷார்ட்டான ஒரு அனலைசராக இருந்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் செல் சைடுக்கான ட்ரேட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணால் நீங்கள் லாஸ் ஆகும். ஏன்னா பட் மார்க்கெட் வந்து இங்கிருந்து புல் பண்ணியிருக்கான், இங்கிருந்து அப்ட்ரேட் புல் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் என்னைக்குமே வந்து மார்க்கெட்டில் மேஜரான ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கறது கிடையாது. நான் என்றைக்குமே வந்து மைனரான இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இந்த புல் பேக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். அண்ட் இதில் நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. 1 minute போய் கன்ஃபர்மேஷன் எடுப்பேன். அண்ட் தென் 5 minutesலேயும் கன்ஃபர்மேஷன் எடுப்பேன். ஓகேவா. ஒரு டிபி செட் பண்ணணும்னா அது 5 minutesல தான் செட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒரு கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பனாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டாக பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு டிபிக்கான 5 minute அனலைஸும் 3 minute அனலைஸும் மட்டும் சொல்கிறேன். இங்கே ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹையாக தெரியும் 3 minutesல. ஓகேவா. நான் இந்த இடத்த டிபி வச்சுட்டேன். ஓகேவா. டிபி வச்சுட்டு அதுவே 5 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல கரெக்டான பிளேஸில் டிபி எனக்கு இருக்குது. பட் சில சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எக்ஸாக்டாக 3 minutesல இங்கே இருக்கும் டிபி, 5 minutesல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கீழே கூட இருக்கும். ஓகேவா. ஏன்னா எக்ஸாக்டாக இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இந்த அது 3 minutesல இங்கே இருந்துச்சுன்னா இங்கே தான் ப்ரைஸ் வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலான்ற இருக்கும். ஓகேவா. நான் இப்படி தான் 5 minutesம் 3 minutesம் டிபிஸ் அனலைஸ் பண்ணுவேன்.
அண்ட் தென் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா புல் பேக் கான்செப்ட்ஸ் தான். நான் யூஸ் பண்ணுறதும் புல் பேக் கான்செப்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் கான்செப்டான இந்த புல் பேக் கான்செப்ட் தான். ஓகேவா, நீங்கள் எங்கே யூடியூப்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது ஓனாக நான் கிரியேட் பண்ண கான்செப்ட்ஸ். ஓகே, அண்ட் லைவாக மார்க்கெட்டை இப்போ ப்ரெடிக்ட் பண்ணலாம். இருங்க, அசட்டை மட்டும் ஃபுல்லாக போய் அனலைஸ் பண்ணிக்கிறேன், எந்த அசட்டில் எந்த இடத்துல லெவல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பைனரி ஓடிசி பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து 50% ஆஃப் லெவல்ஸ் வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 50% லெவல்ஸ் தான் ரியலான லெவல்ஸ், அண்ட் தென் 50% வந்து ஒரு ஃபேக்கான லெவலாக இருக்கும். அது மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுது. நிறைய சுச்சுவேஷன் டைம்ஸில் அது ரியாக்ட் ஆகாமே போயிடும். நம்ம அந்த இடத்துல என்ன நினச்சிப்போனா, நம்மளோட கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, நம்ம நம்ம தப்பு அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்கோம். பட் அது கிடையாது. ஏன்னா ஓடிசி வந்து புரோக்கர் ரன் பண்ணுறதுனால அவன் எப்படி இருந்தாலும் 50% ஆஃப் லெவல்ஸ் வந்து ஃபேக்காக தான் தருவான். அந்த ஃபேக் லெவல்ஸை நம்ம எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, பைனரி ட்ரேடிங்ல லாசஸ் இருக்கும், எனக்கும் லாசஸ் இருக்கும், எல்லாருக்குமே லாசஸ் இருக்கும். பட் அந்த லாஸை ஓவர் கம் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் இருக்கணும். ஓகே, 1 மினிட் இருங்க, நான் எல்லா சார்ட்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எல்லா சார்ட்லையும் கரெக்டான டைரக்ஷனை ஃபைன் பண்ணிட்டு அந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அடுத்த 1 ஹவர்ல இந்த டார்கெட் ரீஜன் வெளியே போகும்னு சொல்லிட்டு. நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய சார்ட்ஸ் வந்து டிபிஸ் தான் சொல்லியிருப்பேன். இந்த பைனரி ட்ரேடிங்கில் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுற டெக்னிக் வந்து டிஃப்ரெண்ட்டான டெக்னிக். வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் கரெக்டான டைரக்ஷனில் புல்பேக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு என்ட்ரியை நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. இதுக்கு எதுக்காக நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி தான். ஓகேவா, எனக்கு ஏன்னா என்னோட ஸ்கில்லை இப்படி நான் ஷோ பண்ணி உங்களை நான் கிளாஸஸ் கூப்பிட்றேன்னா அது ஒரே விஷயம் தான். எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, உங்களால் எனக்கு ஒரு சில விஷயத்த கற்றுக் கொடுக்க முடியும். ஓகேவா, அதே சில யூடியூபர்ஸால் அது ஷோ பண்ண மாட்டாங்க, கோர்ஸ்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த அவங்களுக்கு தேவையான இன்கம் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, நான் எதுக்கு இதை கிரியேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, இவர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டா ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து ஜஸ்ட்டு இதை நான் ஒரு கோர்ஸாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக என்கிட்ட வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு கோர் கான்செப்ட். ஓகேவா, கோர் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன்னா இதை சுற்றி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா, இது இன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு நாளைக்கு ஒர்க் ஆகாமலாம் போகாது. இது வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் ஒர்க் ஆகும். அது அந்த அளவுக்கு நம்ம நீங்கள் உங்களோட நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா இந்த கான்செப்டை இன்னும் அப்ளை பண்ணி உங்களாலையும் நிறைய கிரியேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த டெக்னிக்கல் அனலிஸ்டில் ஒரே பிரச்சனைனா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். எக்ஸாக்ட் அந்த கேண்டலோட விக்கோட ஹையும் லோவையும் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ண கற்றுட்டீங்கனாலே போதும், ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். அண்ட் தென் நான் இது கோர்ஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேசிக்கான நாலேஜஸ் கிடைக்கும். ஓகே, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த என்ட்ரி எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி எதனா ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 40 சார்ட் இருக்கும். ஓகேவா, 40 சார்ட்ல நம்மளுக்கான என்ட்ரி வந்து எப்படியும் கிடைச்சிரும். பட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி கரெக்டான அனலைசிஸ் பண்ணணும். ஒரு சின்ன தப்பான ஒரு சின்ன ஒரு மூவ் பண்ணிட்டீங்கனாலும் சரி, மோஸ்ட்லி உங்களை வந்து பைனரி பொறுத்த வரைக்கும் நிறைய லாசஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகே,
இந்த லைவ் வந்து யாரும் பார்க்கலனாலும் சரி, நீங்க வந்து இப்ப லைவா பார்க்கலனா சரி, ஓகேவா? நான் தப்பா சொல்றேன். லைவா பார்க்கலனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் கோர்ஸ் சேர போறீங்களோ அவங்க வந்து இந்த வீடியோவை லைவ் எண்ட் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டா கூட அப்புறமாட்டுக்கு வந்து பாருங்க. ஏன்னா இது வந்து என்னோட ஸ்கில்லை வந்து நான் ஷோ பண்றேன், ஓகேவா? உங்களுக்கு ஷோ பண்ணி அதில் என்னோட ஸ்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கோர்சஸ் சேருங்க. அண்ட் தென் இது வந்து ஒன் டைம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு இன்கம் வர இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு மேலே நான் கிளாஸ் எடுக்கிற ஆல்ரெடி என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன் தான் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இல்லாதனால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஓகே? பேசிக்காக நான் கிளாஸ் எல்லாம் இதுக்கு மேலே எதுவும் எடுக்க மாட்டேன். அண்ட் தென் இதுதான் என்னோட லாஸ்ட் கிளாஸாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் இதில் மியூச்சுவலாக பெனிஃபிட்ஸும் இருக்கும், ஓகேவா? உங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இல்லை ப்ரோ, நான் கோர்சஸ் சேரல, எனக்கு வேண்டாம், எனக்கு ஃப்ரீயாக கற்றுக்கணும்னா நான் ஆல்ரெடி என் சேனலில் ஃபுல் பிளாக் கான்செப்ட்ஸும் அண்ட் தென் ஆர்டர் பிளாக் கான்செப்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் சிலது வந்து பிளேலிஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும், ஓகேவா? பெண்டிங்லேயே இருக்கும். அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணிங்க. அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் பெண்டிங்காக இருக்கிறதுல வந்து கூடிய சீக்கிரத்தில் என்னால் அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னால் இந்த ட்ரேடிங் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. அது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. எல்லா சாட்லையும் ஒரு நிமிஷம் போயிட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயே என்ட்ரி கிடைச்சிருக்கு போல, ஒரே நிமிஷம். நான் இதில் கொஞ்சம் 3 மினிட் சார்ட் அனலைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் டியூரேஷன் கேல்குலேட் பண்ணிட்டு தான் நான் எனக்கு என்ட்ரிஸும் ஓகே. நான் ஏன் 3 மினிட் டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன்னா, 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய மேனிப்புலேஷன் இருக்கும். மேனிப்புலேஷன் ஒன்றும் இல்லை, அந்த கேப் அப் கேப் டவுன்ஸும் அண்ட் தென் கலர் சேஞ்ச் ஆகிறதும் அதிகமாக நடக்கும். பட் 3 மினிட்ஸில் நடக்காதனால இல்லை, கம்மியாக நடக்கும், ஓகேவா? அந்த கம்மியாக நடக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணுறேன். அக்யூரேட்டாக அதோட லோ இல்லை 48, 47 தான் அதிகம். சரி ஓகே, சரி ஓகே, இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. நான் டிபி எல்லாம் மார்க் பண்றேன். நீங்க பொறுமையா பாருங்க இந்த வீடியோவை. இதில் கரெக்டாக இருந்தால் மட்டும் பாருங்க. ஓகே, எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் பேக் ஷோனு. இந்த புல் பேக் ஷோவில் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி இவ்வளோ தூரம் போகணும். எக்ஸாக்டாக வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக நான் மார்க் பண்ணுறேன் ஒரு டைரக்ஷன்ஸையும். இதுதான் என்னோட டிபி. இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இந்த இடத்துல. எக்ஸாக்டா கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் வந்து மார்க் பண்றேன். ஆங்கிள்ஸும் இருந்து மார்க்கெட் புல் பண்ணோன்னு தெரியும். எக்ஸாக்டா புல் பண்றோம் இல்லையான்றத வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அண்ட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் இந்த இடத்துல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட் ஒரே ஒரு இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. எனக்கு இன்னொரு பையர் கேண்டல் வச்சோன்னா எனக்கு வந்து இண்டிகேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் புல் பண்ணுவேன். அண்ட் தென் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா அந்த என்ட்ரி அந்த டார்கெட் பாயிண்ட்டுக்கு என்ட்ரி எங்கே வரும், எக்ஸிட் அங்கே வரும் புரியணும், ஓகே? இன்கேஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன், ஓகேவா? அதுக்கு மேலே நான் எந்த ட்ரேடும் அப்ரோச் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, அடுத்து பைக் கேண்டில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் அது ப்ராஃபிட் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். நான் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து டேப்ல தான் ட்ரேட் எடுப்பேன். இந்த லேப்டாப்பில் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருப்பேன். இதில் டெமோ பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க.
என் ரியல் அக்கௌண்ட்லாம் வந்து நான் டேப்ல தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு லைட்டாக சேஞ்ச் கொடுத்துருக்கான். இது ஒரு பையர் கேண்டல் மட்டும் கொடுத்தேன்னா அது எக்ஸாக்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அண்ட் தென் என்னோட டிபியும் மேலே இருக்குது. அண்ட் ஒரு 7 நிமிஷம் 5 மினிட்ஸ் அனலைஸ் மட்டும் ரோட்டி பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டான லெவல் தான். 5 மினிட் அனலைஸும் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸில் டிபி. ஓகே, 5 மினிட்ஸ் டிபி அங்கே இருக்குது. 3 மினிட்ஸ் டிபி அங்கே இருக்குது. எது கம்மியாக இருக்கோ அந்த டிபி தான் எடுக்கணும். அண்ட் தென் எக்ஸாக்டாக எடுக்கிறேன். ஒரே கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ எனக்கு இது பை கேண்டலாக முடியணும். பை கேண்டலாக முடிஞ்சா எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கும். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப் அண்ட் டைரக்ஷன் போவேன். ஓகே, இதில் வேற எந்த அனலைஸுமே இல்லை. சிம்பிளாக தான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து புல் பேக் மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது. புல் பேக் கூட வந்திருக்கு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், புல் பேக் கூட மார்க்கெட் வந்திருக்கு. அண்ட் தென் இங்கே வந்திருக்கு மார்க்கெட். ஓகேவா, இங்கே வந்திருக்கு. இங்கே எதனா கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருச்சுன்னா போதும், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இவ்வளோ டிஸ்டன்ஸாக மார்க்கெட் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுவோம் இந்த கேப்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% வந்து டிபி ஹிட் ஆகிடும். ஓகே, ஏன்னா அனலைஸ் வந்து ஓடிசி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபேக்கான லெவல்ஸும் இருக்கும். இஃப் இன் கேஸ் இதை நான் அனலைஸ் பண்ண வரையும் நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு ரியலான லெவல். ஓகேவா, நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு ரியலான லெவலு. பட் இது ஃபேக்கான அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஓடிசி பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு விஷயம். அதனால தான் எல்லாருமே ரியல் அசெட்டில் ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ரியல் அசெட்டில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைவ் அசெட்டில் மட்டும் தான் ஓடிசி மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. இந்த டிபி இதோட மார்க்கெட் போகுதுன்னு சொல்லிட்டு இது போட்டோம். இந்த அசெட் நோட் பண்ணிக்கங்க. யூஎஸ்டி பிடிடி வேற எதுனா அசெட்டில் வேற எதனா என்ட்ரி இருக்குன்னு பார்ப்போம். வச்சுட்டு போயிடலாம். இன்கேஸ் இது பைக் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது கன்ஃபார்மான ஒரு கன்ஃபர்மேஷனா இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் போகும். கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஓகே, பைக் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து புல் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபேக்கான லெவலாக இருந்தால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நான் எந்த ட்ரேடும் அவாய்ட் பண்ண மாட்டேன். எந்த ட்ரேடும் எடுக்கவும் மாட்டேன். அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த சார்ட்டை வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகேவா, இது மோஸ்ட் ப்ராபபிலிட்டி 80% வந்து இந்த டிபி தான் ஹிட் பண்ண பார்க்கும். இந்த டிபி தான் ஹிட் பண்ண பார்க்கும். மிச்சம் இருக்க 20% ஃபேக் லெவல்ஸாக இருந்தால் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட நான் எந்த ட்ரேடும் அப்ரோச் பண்ண மாட்டேன். டிசிப்ளினாக வேற சார்ட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா, சரி ஓகே, வேற எதனா சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். சிம்பிள் மட்டும் போட்டு கடைசியில் வந்து பார்ப்போம் அது எவ்வளோ நேரத்தில் ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. தென் செகண்ட் சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம்.
ஹாய் ப்ரோ. உங்களுக்கு கமெண்ட் எதுவும் பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்தேன். அடுத்து சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். இருக்கு, அது சும்மா மார்க் பண்ணி ஜஸ்ட் வைப்போம். ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் ட்ரெண்டு ஹை பிரேக்கர் இருக்கு, ஹையர் இருக்கு. ஓகே, ஓகே. மார்க்கெட் போய் ரியாக்ட் ஆகிட்டு இந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ரீட்ரேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் தென் அப்போ ட்ரேட் அப்ரோச் பண்ணுவோம். எக்ஸெப்டாக சொல்றோம்னா இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும்போது மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேவா, எப்படி அந்த கரண்ட் சுச்சுவேஷன் நான் மார்க் பண்ணுறேன். மார்க்கெட்டோட புல் பேக்ஸ் ப்ரீவியஸ் எதனா புல் பேக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கா, இந்த இடத்துல எதனா ப்ரீவியஸாக புல் பேக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து அந்த அதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சரியா. ஓகே, இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டில் என்ட்ரி இல்லை. ஓகே, லாஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அனலைஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸாக ஒரு 20 கேண்டில்ஸ் 30 கேண்டில்ஸ் தான் பார்ப்பேன். ஓவரால் டைரக்ஷன் இது வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் 1 hour பார்க்கணும், இல்லை ரொம்ப ப்ரீஸாக ஸ்விட்ச் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கும் ஒரு அனலைஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா, அதாவது நியூஸ் கேண்டல். ஓகேவா, OTC பொறுத்த வரைக்கும் நியூஸ் கேண்டல்ஸ் எல்லாமே ஃபேக் தான். பட் நியூஸ் கேண்டல்ஸை போயிட்டு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணுறதும். ஓகேவா, நியூஸ் கேண்டல்ஸ் எதுனா கண்டினியூஷன் மார்க்கெட்டில். ஓகே, இந்த விஷயம் வந்து யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய லெவல்ஸ் ஃபேக் ஆகிறதுக்கும் அண்ட் தென் நிறைய ட்ரேட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கும் அந்த நியூஸ் கேண்டில் ஒரு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஓகேவா, அது எப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோஸில் கிளியராக அப்லோட் பண்ணுறேன். தென் லைவ்ல இப்போதைக்கு மார்க்கெட்டை மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணுவோம், மார்க்கெட்டோட டிஸ்டன்ஸ் அண்ட் தென் ட்ராவல் ஆகிற இடம். ஓகேவா, மார்க்கெட் ஃபில் பண்ணி மூவ் பண்ணுறோம், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நான் தெரியல. இதோட ரிவர்சல் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிபின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த மார்க் பண்ணியிருப்பேன் அண்ட் தென் ரிவர்சல் ஜோன்ஸ்னு மார்க் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ரிவர்சல் ஜோன் இருக்கணும் அண்ட் தென் டிபி இருக்கணும். அதுதான் ஒரு எக்ஸாக்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு ஃபாரெக்ஸ் செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதாவது டார்கெட் பாயிண்ட்டும் அண்ட் தென் ஸ்டாப் லாஸும் அப்படிதான் இருக்கும். ஃபாரெக்ஸ் விட தான் நான் அதுதான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஃபாரெக்ஸ் மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் என்னைக்கு வேணால் இந்த மாதிரி பைனரி ப்ரோக்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலும் நீங்கள் அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகே, அதுக்காக தான் நான் டீச்சே பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. மார்க்கெட் என்றைக்குமே நீங்கள் வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு தெரியும், மார்க்கெட் என்றைக்குமே வந்து ஃபுல்லாக அப்படியே டைரக்ஷனாக போகாது.
ஒரு மாதிரியா ஒரு வேவ் லென்த் மாதிரி தான் ஃபார்ம் ஆகி போகும். ஓகேவா? அதுதான் மார்க்கெட்டோட ப்ராப்பர் மூவ்மெண்ட். ஓகே, வெயிட் பண்ணும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம எந்த ட்ரேடும் அப்ரோச் பண்ணக்கூடாது. அண்ட் அது ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா? ஒரு entry ஆச்சு. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் புஷ் மூவ் கொடுத்து மார்க்கெட்டே இந்த இடத்துல என்ன செட்டப் 2 வாட்டி வேலைடா இருக்கு. 2 இடத்துல வேலைடா இருக்கு. எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து எடுத்திருப்பேன். இந்த இடத்துல இருந்து எடுத்து இதுதான் டிபி வச்சிருப்பேன். அண்ட் தென் எக்ஸாக்டா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு எஸ்எட்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். இதுல எடுப்போம். ஓகே, இங்க ஒரு லெவல் இருக்கு. அப்போ மார்க்கெட் இருக்கு. அந்த லெவல் ரீச் பண்ணும்போது நம்ம ட்ரேட் அப்ரோச் பண்ணுவோம். இன்னும் கரெக்டா மூவ் ஆகி முடிக்கல. கொஞ்சம் தூரமா இருக்கு. இன்னும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ட்ரி எப்படி முடியும்னு சொல்லிட்டு. நான் எந்த சார்ட்டும் மூவ் இந்த சார்ட்லேயே வச்சிடறேன். உங்களால் லைவ் பார்க்க முடியலன்னா இந்த நான் வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் பண்ணதை அப்படியே லைவ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் யாரெல்லாம் கோர்ஸ் சேரணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன் என்னோட டெலிகிராம் ஐடி. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே,
பர்ஃபெக்டான இவங்கெல்லாம் விட்டு முடிஞ்சிருக்கு. பிடிடி எக்ஸாக்ட். ஓகே, மார்க்கெட் வந்துருங்க. இந்த செக்டர் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். மார்க்கெட் வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல எதுனா ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் இந்த இடத்துல எதுனா பண்ணுச்சுன்னா நம்ம அந்த டிபி இதை வெளியே வச்சுட்டு ஒரு என்ட்ரிஸ் வச்சுருப்பேன். இங்க பாருங்க, நான் எக்ஸாக்டா அந்த ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். 3 மினிட் அனலைஸ்ல பார்க்கும்போது இங்க இருக்கும் டிபி. நீங்க பாருங்க, 3 மினிட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்துச்சு, ஓகேவா டிபி. பட் அதுவே 5 மினிட்ல பார்த்தா இந்த லைன்ல இருக்கு, ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கும் அண்ட் தென் அங்கே எதுவும் ஒரு வேலிடான லெவல்ஸே கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த 2 மார்பூஸாவும் போயிருக்கு, அதனால ஓகேவா. அதுக்கு தான் நான் 5 மினிட் அனலைஸ் பண்ணிப்பேன். 5 மினிட்ல பாருங்க, இந்த இடத்துல தான் காட்டுது லெவல்ஸ். இது வரையும் தான் பையஸும் ப்ரெஷராக இருந்திருக்காங்க, செல்லர்ஸும் அங்கே தான் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க, ஓகேவா. வெயிட் பண்ணி ட்ரேடாக போஸ்ட் பண்ணுவோம். வெளியே புஷ் ஆன மார்க்கெட். இதுதான் என்னோட கோர் கான்செப்ட். நான் கோராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் கான்செப்ட்ஸ் மட்டும். அண்ட் தென் அதில் மார்க்கெட் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரோட ரிஜெக்ஷன்ஸை நான் பேஸ் பண்ணி தான் ட்ரேட்ஸ் அப்ரோச் பண்ணுவேன், ஓகே. அண்ட் என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், ஃபுல் பேக்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அண்ட் தென் ஆர்டர் பிளாக்ஸ்னும் போட்டிருப்பேன். அண்ட் இந்த கேண்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பெண்டிங்கில் இருக்கு, அதை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், ஓகே. வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸை கண்டிப்பாக அவங்க கவர் பண்ணுவோம். கொஞ்சம் மூமெண்ட் வந்து என்றைக்குமே மார்க்கெட்டில் அப்சைடாக இருக்காது. செல்லர்ஸ் பையர்ஸ், செல்லர்ஸ் பையர்ஸ். நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும், இவ்வளோ செல்லர்ஸ் ப்ரெஷர் கொடுத்தாலும் திருப்பியும் மார்க்கெட் வந்து பை ப்ரெஷர் தான் வருது, ஓகேவா. இது வந்து ஒரு கரெக்டான அனாலிசிஸ், நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போதே மார்க்கெட் வந்து பை சைட் கொடுத்துருக்கும். இந்த ஹேமர் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா. பட் பேட்டர்ன்ஸ் அனியும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரெண்டுக்காக ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ஓகே நம்ம கரெக்டான என்ட்ரி தான் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கோங்களே தவிர அதை வச்சு எந்த என்ட்ரியும் எடுக்காதீங்க, அதுதான் சொல்லுவேன், ஓகேவா. என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த நோக்கி போகும்போது கேண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேவா, அதை நான் அப்லோட் பண்ணுறேன்.
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே, இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து டிபிஸ் வந்து நீங்களே எதனா ஸ்ட்ராட்டஜி ஓகே யூடியூப்லேயே நிறைய இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக நான் லேர்ன் பண்ண ப்ரோ, என்னால் மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்பில். அதில் போயிட்டு லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் எந்த பெய்ட் கிளாஸஸ்க்கும் போகாதீங்க. ஓகே, என்னோட நான் எதுக்கு இந்த லைவ் போட்டேன்னா, இந்த பெய்ட் கிளாஸஸ்க்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க சொல்கிறது தான். ஓகே, இப்போ எதுக்கு ப்ரோ நீ பெய்ட் கிளாஸஸ் விற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் பண்ணப்போ சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கில்லு யார்கிட்டையும் யாரும் உங்களுக்கு ஷோவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, பைனரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்த கலர்ஸு பேட்டர்ன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர, ஒரு ப்ராப்பரான ஒரு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு பைனரி ட்ரேடர்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, ஆனால் பட் என்னோட எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டார்கெட்ஸும் மார்க் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் அந்த டார்கெட்டை நோக்கி மார்க்கெட்டும் போயிருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். இது வந்து என்னோட 1 இயர் ரிசர்ச்சில் வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, இது ப்ராஃபிட்டபுளாக தான் ஆகும். அது எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களால் பில்ட் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, பட் என் பெய்ட் கிளாஸ் வரவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, இது ஒரு கோர் கான்செப்ட். ஓகேவா, இது ஒரு கோர் கான்செப்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபைன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கோர் கான்செப்டை வச்சுட்டு அவங்க ஈஸியாக அதை சுற்றி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு எக்ஸாக்டாக சொல்ல வரணும், இந்த இடத்துல இந்த இடத்துலையும் மார்க்கெட் அப்ட்ரெண்ட்லாம் போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, செல் சைடே போக மாட்டீங்க, ஒன்லி பை கேண்டில்ஸ் மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்படி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் பைனரி ட்ரேடிங்கில். அதுவே பிகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ட்ரேடிங்கே தெரியாதவங்க இந்த இடத்துல வந்து செல் கேண்டல்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு ரேலி வந்திருக்கு செல் கேண்டல்ஸ். இதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, செல் ட்ரேட்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையும் திருப்பியும் மார்க்கெட் செல்லு தான் ஆகும். இதில் இருக்கிற எந்த ஒரு எஃப்இஜியுமே ரியாக்ட் ஆகாது. ஒரு எஃப்இஜி கூட ரியாக்ட் ஆகாது. ஆனால் பட் எஃப்இஜிஸ் இருக்கு, ரியலான எஃப்இஜிஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய பைக் கேண்டலாக போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரியலான ஒரு மார்க்கெட்டோட கான்செப்ட். ஓகேவா, இந்த கான்செப்டை நான் அப்படியே ஃபாரெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா எனக்கு பைனரி தர ரிசல்ட்ஸோட ஃபாரெக்ஸில் அதிகமான ரிசல்ட்ஸ் தரும். ஓகேவா, ஃபாரெக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இந்த ஃபாரெக்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் வாங்கி கிளியர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஓகேவா, அதுக்கும் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஃபாரெக்ஸ் கண்டென்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறதே ரெண்டு கான்செப்ட்ஸ் தான். அதில் ஒரு கான்செப்ட் வந்து நான் ஓனாக யூஸ் பண்ணுறது. ஓகே, பர்சனலாக என்னோட ப்ராஃபிட்ஸ்க்காக வச்சுட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு மார்க்கெட் டைரக்ஷன் ஃபைன் பண்ணுறது, அதுக்குள்ள சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிறதுக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன், 5 வின்ஸுமே வந்திருக்கும், டேரெக்டாக 5 வின் வந்திருக்கும், லெட்டன் டார்கெட்டை விட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த சார்ட்ஸ் எதில் எடுத்தேன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான், இதே கான்செப்ட் தான். அண்ட் அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் வந்து இந்த டிபி போய் ஹிட் ஆகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த டிபி சின்ன கேப். ஓகே, இந்த டிபிக்கு இவ்வளோ கேப் இருந்தாலும் நான் திருப்பி ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ணுவேன் அந்த டிபி ஹிட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னோன்னா வெயிட் கிளாஸஸ் எல்லாம் நிறைய போயிருக்கேன், பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஓகேவா, நிறைய சொல்கிறேன், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் பர்சனலாக தனியாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, யார்கிட்டையும் வந்து எதையும் கேட்காதீங்க, லேர்னும் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரியாது. ஓகே, நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களோட ஓன் கான்செப்ட்ஸை பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, இதை தான் வந்து நானே பில்ட் பண்ண கான்செப்ட்ஸ். அதனால தான் எனக்கு வந்து ஹை ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்க்ரீன்ஷாட் மேலே எடுத்து வச்சுருக்கேன். 100 ஸ்ட்ரக்சர் மேலே ஹிட் ஆனது எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் முடிஞ்சால் நான் அதை அப்லோடும் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அது என்னோட ஸ்ட்ராட்டஜி ரிவீல் ஆன மாதிரி ஆகிடும். ஓகேவா, ஏன்னா ஒரு 100 ஸ்க்ரீன்ஷாட் நான் ரிவீல் பண்ணேன்னா அந்த 100 ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சு அதில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீகோட் பண்ண முடியும். ஓகேவா, அதனால தான் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். அண்ணா இந்த லைவ் எதுக்கு வந்தேன்னா, எவ்வளோ ஏமாற்றத்துக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல. நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா என்னால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்லை வந்து டீச் பண்ண முடியுன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த லைவே வந்தேன். ஓகேவா, நான் மற்ற யூடியூபர்ஸ் மாரி கிடையாது, மற்ற ட்ரேடர்ஸ் மாரி கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ணுவேன். ஓகே, மற்றவங்க மாதிரி ப்ரீவியஸாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கான் அப் ட்ரெண்ட் இருக்காங்கலாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு 20-30 கான்செப்ட்ஸில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே,
இதுவே நீ அவங்க சொல்ற மாதிரி அப்ட்ரெண்ட் இருக்கா டவுன் இருக்கான 1 hour டைம் ஃப்ரேம்லாம் போய் செக் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாக்டா 1 minute உங்களால ட்ரேட் எடுக்கவே முடியாது. எடுத்துட்டீங்கன்னா நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க இப்போ ஓகே. நம்மளுக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் நீங்கள் 1 minute நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுத்துருப்பீங்க பை சைடு, அதில் எவ்வளோ ட்ரேட் ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. அதுதான் ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஓகே. சரி வெயிட் பண்ணுங்க, அளவெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் லைவ் பாருங்க. லைவ் பார்க்க முடியாதவங்க அந்த ரெக்கார்டட் வரும், அது பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் எனக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து கோர்ஸ் ஃபீஸ் நான் அதிலே சொல்லியிருந்தேன். கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும் அது கொடுத்தாலே போதும். ஒரு ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 classes வைப்பேன் ஓகேவா. அதுலேயே நான் கம்ப்ளீட் பண்ணிருவேன். 1 hour பார்த்தா 7 hours கம்ப்ளீட் பண்ணிருவேன். வீக்லி 2 classes 3 classes வைப்பேன் ஓகேவா. அதுவே வந்து 1 month செட் போயிடும் கிளாஸஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபைண்ட் ஆகும். அண்ட் தென் அதை பேக் டெஸ்ட்டும் பண்ண முடியும் ஓகேவா. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் என்ன ரிலேஷன் பண்ணிட்டேன். மார்க்கெட் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த லைனுக்கே டச் ஆகல, அதுக்குள்ளேயே எங்கே பயங்கர பவர் ஆகி போகலாம். இந்த மாதிரி லைவ்ஸ் போடலான்னு இருக்கேன். ஓகே ஓகே போடலாம். ஓகே இந்த மாதிரி லைவ்ஸ் வந்து நான் போடுறேன். பட் உங்களுக்கு என்னால் வந்து எந்த ஒரு கேண்டலோட அதாவது என்ட்ரிஸும் சொல்ல முடியாது ஓகே. 1 minute இந்த இடத்துல பை கேண்டல் வரும், செல் கேண்டல் வரும்னு என்னால சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் ஓகே. ஏன்னா நீங்கள் என்ன டிபெண்ட் பண்ணி மாறிடுவீங்க ஓகே. என்றைக்குமே நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி பாருங்க. நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஒரு வீக்லி 1 or 2 வர பார்க்குறேன். ஆனால் அப்போ சொல்லுவேன் இங்கேருந்து மார்க்கெட் இது வரையும் போகும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதனா கான்செப்ட்ஸ், ஏன்னா பைனரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு எப்படியும் ஒரு மினிமம் 2-3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. லாஸ்ட்ல இருப்பீங்களே தவிர மினிமம் 2-3 வருஷம் நீங்கள் ட்ரேடிங்கில் இருப்பீங்க. உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பை ட்ரெண்ட் சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அது உங்களோட நாலேஜ் பொறுத்து இருக்கு ஓகே. சரி மார்க்கெட் பாருங்க கண்டிப்பாக பை சைடு தான் போயிட்டு இருக்கு. சரி பார்ப்போம், சீக்கிரமா இது ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் லைவ் என் பண்ணிட்டு போயிடும் ஓகே. லைவ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிலேவாக இருக்கும் போல. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டைம் யூடிசி டைம் சேஞ்ச் பண்ணாங்க. கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் தான். நீங்கள் எங்கேயும் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, டைம்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி. நான் இதில் வந்து டைமே சேஞ்ச் பண்ணலாம், அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணாங்க. டிசி 5:30 தான் நம்ம டைம் நினைக்கிறேன். ப்ளஸ் 5:30 கரெக்டாக இருக்கேன். கரெக்டான டைம் ஓகே. பர்ஃபெக்டான டைம் இதுதான், பர்ஃபெக்டான டைமு. டைமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. கரெக்டாக இங்கே 250 சரி பார்ப்போம். இவ்வளோ லோன் புல் பண்ணுறாங்க அப்படி மார்க்கெட் போகான்னு சொல்லிட்டு. வசதி நம்ம இந்த மாதிரி நிறைய டைம் வரும். இஸ் நாட் அவைலபிள் அட் த மூமெண்ட். வேற எதுவும் அசெட் கிடைக்குதான்னு பார்த்து அனலைஸ் பண்ணுறேன். ஏன் ஒரு லெவல் இருக்கு, இந்த லெவல் வந்து மார்க்கெட் போய் அந்த போய் ஆனால் பார்ப்போம் ஓகேவா.
இதில் நான் எந்த அனலைஸ் பண்ணேன், சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு எஃபீச் இருக்கான்னு தான் பார்த்துருக்கேன். ஓகே, எஃபிஜி. ஓகே, எஃபிஜி வச்சு தான் நான் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கேன். இங்கே கேட்கலாம், இங்கேயும் எஃபிஜி இருக்கே ப்ரோ, இங்கே ஒரு எஃபிஜி இருக்கு, இங்கே பார்த்தா இங்கே எஃபிஜி இருக்கு, இங்கே ஒரு எஃபிஜி இருக்கு. பட் இது எல்லாமே இன்வேலிடான எஃபிஜி, இது ஒரு வேலிடான எஃபிஜி. ஓகே, என்னோட கான்செப்ட் படி இங்கே ஒரு 4 எஃபிஜி இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்து டிஸ்டன்ஸ்லேயே 4 எஃபிஜி. ஓகே, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். ஓகே, பார்ப்போம். இப்போ உங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, அட்வான்ஸா இருந்தாலும் சரி, அது ஃபைன் பண்றது கஷ்டம். இந்த இடத்துல இது ஒரு இன்வேலிடு, இது ஒரு இன்வேலிடான லெவலு, இது ஒரு எஃபிஜி இன்வேலிடு, இந்த எஃபிஜி இன்வேலிடு. ப்ரோ அப்போ நீங்க கேட்கலாம், நீங்க கேட்பீங்க எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லெவலுக்கு இது ரியாக்ட் ஆயிருக்கு ப்ரோ, இது ஒரு வேலிடான எஃபிஜி தானே ப்ரோ. இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. இப்போ ஒரு வேலிடான எஃபிஜி தானே கேட்கலாம். ஓ அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து அது வேலிடாக இருக்கலாம். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் எப்படியும் ஒரு 90% டு 80% வேலிட் கண்டுபிடிச்சா அந்த 10% மிஸ் ஆகுறது அது இன்னும் பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துலையும் வேலிடான ஒரு ஃபீச்சி இருக்கு, இங்கேயும் இங்கேயும் வேலிடான ஒரு ஃபீச்சி இருக்கு. ஸோ வேலிடும் இருக்கும், இன்வேலிடும் இருக்கும். இங்கேயும் அதை கரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணுறது தான். ஓகேவா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன் ட்ரெண்ட் வந்தது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் விட்டாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த எஃபீச்சில் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த எஃபீச்சில் டேப் பண்ணுற இடத்துல நிறைய கன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாதான் ஒரு ரெண்டு டைரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா அது வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே 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 ஓகே. ஷார்ட்டாக திருப்பி ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டேன் இந்த அசட்டை. இருந்தாலும் கரெக்டாக டெக்னிக்கல் அனலைஸ்க்காக ஒரு லோஸும் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஓகே, ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு செட்டப்பையும் வந்து மாற்றம் ஆகி விட்டுரும். 54 55 55னா கம்மி கரெக்டாக தான் இருக்கு. இது ரிவர்ஸ் ஆகிட்டு 101. ஓகே, ரெண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ரெண்டு இங்கே இருக்குது, வேலிடான எஃபீஜ் இருக்குது, இங்கே வேலிடான எஃபீஜ் இருக்குது, இங்கே வேலிடான எஃபீஜ் இருக்குது. இல்லை மார்க்கெட் இந்த பைக் எல்லாம் முடிஞ்சாங்கன்னா எனக்கு டார்கெட் இது வெளியே வச்சு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பைக் கேண்டெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் செல் கேண்டல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன். அதுக்காக இல்லைனா மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு ஈஸியாக போகுது. ஹீரோ ஜிபி மார்க்கெட் புஷ் பண்ணுவோம், திருப்பி புஷ் பண்ணிட்டேன். இது கண்டிப்பாக பைக் கேண்டல் முடியும். ஃபிட் பண்ணி பார்ப்போம், இது பைக் கேண்டெலாம் முடியும், இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டல் பைக் கேண்டெலாம் வரும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் யாரோ ட்ரேட் எடுக்க அது லைவ் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் தான். ஓகே, இன்னும் 1 மினிட் அனலைஸ் நிறைய இருக்கு, அண்ட் தென் 5 மினிட் அனலைஸ் இருக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. நான் ஜஸ்ட் சிம்பிளாக 3 மினிட் அனலைசிஸ்லேயே என் கேண்டல் ஸ்ட்ரக்சர் வச்சு சொன்னேன் இந்த ஒரு பை வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ் இருக்கு. லைவ் டிலே தான் வரும்னு தெரியும், எப்படியும் ஒரு 1 மினிட்ஸ் கிட்டத்தட்ட டிலே இருக்கும். ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஸ்டிப்பாக இருந்தால் வந்து நான் மார்க்கெட் வந்து யூஸ் சொன்னா கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது கஷ்டப்படுவீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் ஹிட் ஆகுது, ஹிட் ஆயிடுச்சுன்னா லைவ் ஹேண்ட் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஓகே, ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலும் இன் பண்ணிட்டு போயிடுவேன். 90% தெரியும் எனக்கு வந்து அந்த டார்கெட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல எனக்கு பிடிபி எஸ்எட்ல. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பைக் ஹேண்டில் தான் வருது பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல இருக்கு எனக்கு தெரியும் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு சொல்லிட்டு.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுவோம். மியூட் பண்ணிடுறேன். இதை டிபி இட்டா நான் மட்டும் பாருங்க ஒரு நிமிஷம்.
சரி, ஓகே ஓகே ஓகே. வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஓகேவா? இவ்வளோதான் செலவுக்கு என்னன்னு கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து என்னைக்குமே தெரியும் மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ட்ரெண்ட் போதுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி தான் போகும். ஓகே ஓகே. நல்ல சாங் போட்டு இருக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் ஆடியோ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வெளியே பாட்டு போட்டுருங்க.
கைஸ் டிபி ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதோட லைவ் என் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் வாய்ஸ் ஓவர் நிறைய இடத்துல கொடுக்கல. அதுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணுறேன். அதனால் இதுக்கு மேலே வர லைவ்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் என் அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைவ் பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி கூட எதுனா பார்த்துங்க. என்னோட ஸ்கில்லை வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்ட்ரெஸ்டடாக யார் ட்ரேடிங் கற்றுக்கணுமோ அவங்க மட்டும் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே வந்து நான் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த இல்லைனா ஷார்ட்ஸில் ஒரு நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸில் என்னோட டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ட்ரேடிங்கில் என்றைக்குமே வந்து ஒரேடியாக அப்சைடு மூவ் கொடுக்காது. இந்தமாரி கரெக்ஷனாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அண்ட் தென் பர்ஃபெக்டாக என்னோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நான் இதில் எடுத்திருந்தேன்னா எனக்கு இங்கே ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த அசெட்டில் எனக்கு என்னோட கான்செப்ட் படி ஒரு ட்ரேட் வந்து ஷுவராக வின்னாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நான் அது எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் யாருன்னா கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க மெசேஜ் பண்ணுங்கள்.